பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களுடைய நடக்கைகள் செய்கைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் உண்மையை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். நம்ம செய்கிற எல்லா செயல்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பொய் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா, பிசாசானவன் பொய்களுக்கு பிதாவாக இருக்கிறான். ஆண்டவருக்கு விருப்பம் உண்மை. பிசாசு பொய்க்கு தலைவனாக இருக்கிறான். அப்போது நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா, பொய்யர்களாக இருக்கிறோமா? நம்ம சின்ன சின்ன விஷயம் தானே, சின்ன பொய் தானே, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு சாதாரண விஷயத்த கூட பொய்யை நம்ம சொல்லக்கூடாது. உண்மையை தான் நம்ம என்ன செய்யணும், பேசணும். உங்கள் வேலை ஸ்தலங்களையாக இருக்கட்டும், இல்லை குடும்பங்களையாக இருக்கட்டும், உலக பிரகாரமான காரியங்களில் சொல்லுவாங்க, ஒரு நன்மை நடக்கணும்னு சொன்னால் பொய் சொன்னால் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பைபிளில் எந்த இடத்துலையுமே நமக்கு அப்படி சொல்லித்தரப்படலை. அதனால் உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளா அவர் சொல்லுகிறபடி உண்மையாய் நீங்கள் நடப்பீர்களேயாகில் உங்களுக்கான ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதம் இல்லை, பரிபூரணமான ஆசீர்வாதம். பரிபூரணம் அப்படின்னு சொன்னோன்னா முழுமையடைந்தது. அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கிடைச்ச உடனே நம்ம மன திருப்தியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நமக்கு நம்ம விருப்பப்பட்டு சில காரியங்களை வாங்குவோம், ஒரு ட்ரெஸ் ஆசைப்பட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ட்ரெஸ்ஸு புதுசாக இருந்து ஒரு 2 தடவை போடும்போது சந்தோஷப்படுவோம். அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் இருக்காது. இதே போல் அநேக காரியங்களை நம்ம அனுபவத்தில் பார்த்தது உண்டு. அந்த சந்தோஷம் நம்மளாக தேடி போய் கிடைக்கிற சந்தோஷங்கள் எல்லாமே அற்ப காலம்தான் நமக்கு இருக்கும். பாருங்கள், ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம், ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும். நமக்கு முழுமையாக இருக்கும் பொழுது நல்ல ஒரு சமாதானம், சந்தோஷம் நிலைத்து இருக்கும். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர்றதுக்கு, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுட்டு ஆண்டவர் நம்மக்கிட்ட செய்ய சொல்லி கேட்குற ஒரே ஒரு காரியம், உண்மையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய வீடு, அரண்மனை மாதிரி வீடாக இருந்தால் கூட அதை திறக்கிறதுக்கான சாவி ரொம்ப சின்னது தான். அரண்மனை சைஸ்லையா இருக்குது? இல்லை, சாவி சின்ன சாவி தான். அதே போல் தான் ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது மிக பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள். அவர் நம்மளை செய்ய சொல்கிறது திறவுகோலான உண்மை. இந்த உண்மையை மட்டும் நீங்கள் கடைபிடித்து உண்மையுள்ளவர்களாக இருப்பீங்களானா, நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமான ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாக இருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.